கூட்டணி ஆட்சியை தான் தமிழ்நாடு மக்கள் விரும்பினர் என்று பிரவீன் சக்கரவர்த்தி தெரிவித்துள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நௌசாத் வழங்க கேட்கலாம். நௌசாத், கூட்டணி ஆட்சியில் தமிழக மக்களுக்கு பிரச்சனை இல்லை, அதைத்தான் அவர்கள் விரும்புவதாக பிரவீன் சக்கரவர்த்தி தெரிவித்துள்ளதை நாம் பார்க்க முடிகிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். இன்று காலை தனியார் தொலைக்காட்சி நடத்திய ஒரு நிகழ்வில் பங்கேற்ற தமிழக முதல்வர் பதிவு செய்த கருத்து என்பது ஒரு விவாத பொருளா இருக்கிறது. அதாவது தமிழகத்தில் பொறுத்தவரைக்கும் கூட்டணி ஆட்சி என்பது ஒன்று இல்லை என்ற கருத்தை பதிவிட்டிருந்தார். ஆனால் தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி குறிப்பாக அதிகாரிகள் பகிர்வு என்பது தேவை என தொடர்ந்து கடந்த ஒரு மாத காலமாக காங்கிரஸ் தரப்பில பல்வேறு கருத்துல பதிவு செய்து வராங்க. அதை கொடுக்க வேண்டும் என மிக முக்கியமாக ஏற்கனவே காங்கிரஸ் எம்பி மாநில தலைவர் மற்றும் பிரவீன் சக்கரவர்த்தி தெரிவித்திருந்தார். இதனை ஒட்டி பிரவீன் சக்கரவர்த்தி தற்சமயம் ஒரு கருத்து பதிவு செய்து மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இந்தியாவில் மற்ற எல்லா மாநிலங்களும் நன்றாக இருக்கும், அதிகாரத்தை பகிர்ந்து கொள்ள விரும்பாமல் தமிழகத்தை பற்றி தனித்துவமாக மறைப்பது ஏன் தெரிவித்திருக்கிறார். மற்ற மாநில காங்கிரஸ் ஆளக்கூடிய மாநிலங்களை கூட்டணி ஆட்சி என்பது அதிகாரத்தை பகிர் என்பது இதுதாக இருக்கிறது. ஆனால் தமிழகத்தை மட்டும் குறிப்பாக ஏன் இது இல்லை, தமிழகத்தை மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள், ஏன் என்ற மக்கள் அது அமைந்தால் மக்கள் ஏற்றுக்கொள்வார் என்ற அடிப்படையில ஒரு தொலைக்காட்சியை பேட்டி அளித்திருப்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் தமிழக முதல்வர் இந்த கருத்து பதிவு செய்ததையே மாநில கருத்து பதிவு செய்தார், ஒரு விமர்சனம் ஏற்படுத்தும் வகையில பதிவு செய்தார். அதனை ஒட்டி அடுத்தது மிக முக்கியமாக பிரவீன் சக்கரவர்த்தி ஒரு பேட்டி அளித்திருக்கிறார். அடுத்தடுத்து பார்க்கும்போது குறிப்பாக காங்கிரஸ் தலைமை அதிகாரத்தில் பகிர்வு என்பதை தேவை என்பது வலியுறுத்துவதாகவே பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் தொடர்ந்து கடந்த 2 வாரங்களாக பல்வேறு விமர்சனம் வைத்த போது கூட அவங்களுக்கு எதிரான பதிவுகளை அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி என்பது பதிவு செய்யவில்லை. ஏனால் கூட்டணியில் கட்சி இருக்கும் பொழுது அவங்களை விமர்சிக்கும் போது அது கூட்டணி பிளவு ஏற்படுத்தும் என்பதை பார்க்க முடியும். அதை பார்க்கும்போது அவங்களுக்கு குறிப்பாக அந்த கருத்து பதிவு செய்வதை காங்கிரஸ் தலைமை ராகுல் காந்தியாக இருக்கட்டும் பலிவதற்காக அவர்களை கண்டிக்கவில்லை என்பதை பார்க்க முடியுது. இந்த போதிலும் கூட தற்சமயம் தமிழக முதல்வர் கருத்து பதிவு செய்வதற்கு பிரவீன் சக்கரவர்த்தி மாணிக்காக உள்ளிட்ட கருத்து பதிவு என்பது இது அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய குரலாக இவர்கள் ஒழிக்கிறார்களா என்ற கேள்வியானது தற்சமயம் எழுந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது பிரவீன் சக்கரவர்த்தி கருத்து பதிவு என்பது மீண்டும் பரபரப்பை ஏற்படுத்துகிறது. அடுத்ததாக வேற யாரெல்லாம் இது போல கருத்து செய்வார்களா அல்லது கூட்டணி ஆட்சி அமைவதற்கான முயற்சியை காங்கிரஸ் ஏற்படுமா என்ற ஒரு கேள்வியானது எழுந்திருக்கிறது. ராம்குமார், கூட்டணி ஆட்சியை தான் தமிழ்நாடு மக்கள் விரும்பினர் என்று பிரவீன் சக்கரவர்த்தி தெரிவித்துள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நௌசாத் வழங்க கேட்கலாம். நௌசாத், கூட்டணி ஆட்சியில் தமிழக மக்களுக்கு பிரச்சனை இல்லை, அதைத்தான் அவர்கள் விரும்புவதாக பிரவீன் சக்கரவர்த்தி தெரிவித்துள்ளதை நாம் பார்க்க முடிகிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். இன்று காலை தனியார் தொலைக்காட்சி நடத்திய ஒரு நிகழ்வில் பங்கேற்ற தமிழக முதல்வர் பதிவு செய்த கருத்து என்பது ஒரு விவாத பொருளா இருக்கிறது. அதாவது தமிழகத்தில் பொறுத்தவரைக்கும் கூட்டணி ஆட்சி என்பது ஒன்று இல்லை என்ற கருத்தை பதிவிட்டிருந்தார். ஆனால் தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி குறிப்பாக அதிகாரிகள் பகிர்வு என்பது தேவை என தொடர்ந்து கடந்த ஒரு மாத காலமாக காங்கிரஸ் தரப்பில பல்வேறு கருத்துல பதிவு செய்து வராங்க. அதை கொடுக்க வேண்டும் என மிக முக்கியமாக ஏற்கனவே காங்கிரஸ் எம்பி மாநில தலைவர் மற்றும் பிரவீன் சக்கரவர்த்தி தெரிவித்திருந்தார். இதனை ஒட்டி பிரவீன் சக்கரவர்த்தி தற்சமயம் ஒரு கருத்து பதிவு செய்து மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இந்தியாவில் மற்ற எல்லா மாநிலங்களும் நன்றாக இருக்கும், அதிகாரத்தை பகிர்ந்து கொள்ள விரும்பாமல் தமிழகத்தை பற்றி தனித்துவமாக மறைப்பது ஏன் தெரிவித்திருக்கிறார். மற்ற மாநில காங்கிரஸ் ஆளக்கூடிய மாநிலங்களை கூட்டணி ஆட்சி என்பது அதிகாரத்தை பகிர் என்பது இதுதாக இருக்கிறது. ஆனால் தமிழகத்தை மட்டும் குறிப்பாக ஏன் இது இல்லை, தமிழகத்தை மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள், ஏன் என்ற அது அமைந்தால் மக்கள் ஏற்றுக்கொள்வார் என்ற அடிப்படையில ஒரு தொலைக்காட்சியை பேட்டி அளித்திருப்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் தமிழக முதல்வர் இந்த கருத்து பதிவு செய்ததையே மாநில கருத்து பதிவு செய்தார், ஒரு விமர்சனம் ஏற்படுத்தும் வகையில பதிவு செய்தார். அதனை ஒட்டி அடுத்தது மிக முக்கியமாக பிரவீன் சக்கரவர்த்தி ஒரு பேட்டி அளித்திருக்கிறார். அடுத்தடுத்து பார்க்கும்போது குறிப்பாக காங்கிரஸ் தலைமை அதிகாரத்தில் பகிர்வு என்பதை தேவை என்பது வலியுறுத்துவதாகவே பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் தொடர்ந்து கடந்த 2 வாரங்களாக பல்வேறு விமர்சனம் வைத்த போது கூட அவங்களுக்கு எதிரான பதிவுகளை அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி என்பது பதிவு செய்யவில்லை. ஏனால் கூட்டணியில் கட்சி இருக்கும் பொழுது அவங்களை விமர்சிக்கும் போது அது கூட்டணி பிளவு ஏற்படுத்தும் என்பதை பார்க்க முடியும். அதை பார்க்கும்போது அவங்களுக்கு குறிப்பாக அந்த கருத்து பதிவு செய்வதை காங்கிரஸ் தலைமை ராகுல் காந்தியாக இருக்கட்டும் பலிவதற்காக அவர்களை கண்டிக்கவில்லை என்பதை பார்க்க முடியுது. இந்த போதிலும் கூட தற்சமயம் தமிழக முதல்வர் கருத்து பதிவு செய்வதற்கு பிரவீன் சக்கரவர்த்தி மாணிக்காக உள்ளிட்ட கருத்து பதிவு என்பது இது அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய குரலாக இவர்கள் ஒழிக்கிறார்களா என்ற கேள்வியானது தற்சமயம் எழுந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது பிரவீன் சக்கரவர்த்தி கருத்து பதிவு என்பது மீண்டும் பரபரப்பை ஏற்படுத்துகிறது. அடுத்ததாக வேற யாரெல்லாம் இது போல கருத்து செய்வார்களா அல்லது கூட்டணி ஆட்சி அமைவதற்கான முயற்சியை காங்கிரஸ் ஏற்படுமா என்ற ஒரு கேள்வியானது எழுந்திருக்கிறது. ராம்குமார், நௌசாத், தகவலுக்கு நன்றி.